நமஸ்காரம் அம்மா. திருவண்ணாமலை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும், சாலை சதீஷ், சாலை சிவகுமார், சாலை ஆனந்தமூலியார் ஆகியோர்களுக்கும் என் மனம் கழிந்த நமஸ்காரம். மனம் பூத்த திருமேனி மதிபூத்து ஒளினாவும் வல்லால் வல்லால் கணம் பூத்த தௌஹீதும் கதிபூத்து சூது நடை காமீல் காமீல் தனம் பூத்த பெரும்பொறிமை இனம் பூத்த அன்சாரிமாறும் பூத்த இனம் பூத்த பூத்தொளிருமெங்கள் மதீனாத்தரசர் இருதால் போற்றி. மதீனா அரசரை பற்றி வண்ண வண்ணமாக அவர்கள் மகிமைகளை எல்லாம் எடுத்துக்கூறி அவரை புகழ்ந்து இந்த பாடலை தெய்வம் அன்று மதீனா முனவராவில் உருகி பாடிய பாடல் இது. இன்று நம் முன்பாக பிரகாச தோற்றவராக இறுதி தீர்ப்பராக அவதரித்து வந்து மனம்பூத்த திருமேனியும் மதிபூத்த தவநெறியும் பெற்று மதிமாதவ சிகர எல்லைக்கு ஏறி வான்கண்ணி விராட்டவத்தில் இருக்கும் மெய்யுருள் அருட்பெரும் வல்லலே நமது தெய்வம் ஆவார். சொல்லாத நிலையும் மெய் அடிநூலில் சொல்லி மறைத்து வைத்தேன் சந்ததிகற்காய் விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்த நாட்படிப்படியே விண்டு விண்டு மூடியும் வைத்தேன் இந்த நூலில் வேத நபி நடந்த நாட்படிப்படியே என்று பூர்ணப்பொதியில் தெய்வம் பாடி வருகிறார்கள். முதலில் நாம் தோற்றிருத்த பாடலில் உசூதில் நடை காமீல் காமீல் என்று ஒரு அற்புத சொல்லில் நடை என்பதும் உசூதி என்பதும் தேவநாட்டு தேவாமிர்தமான குருவரும் தரும் ஞான மொழியில் வெளிப்படுவதாக இருக்கிறது. நமது தெய்வம் அவர்கள் சுயம்புவான ஜீவனில் உறைந்துள்ள நம் மனத்தையே தங்கள் தவவல்லமையால் தன்னகத்தை ஆக்கி தனம்புக்கவிக்கும் தகமையாளர் ஆனவராதலால் வந்த மறைந்த ஆண்டோர்களின் மனதிலும் இவர்கள் நீங்காத அன்பு செல்லும் பெற்றவர்கள் ஆவார்கள். அது மட்டுமல்லாமல் மேன்மையான தவாதிக்காரத்தால் காலகாலமாக நில ஒளிற்கு வந்து ஞான பூரண நிலை பெற்று பின் மண்ணில் மறைந்து கொண்டுள்ள ஆண்டோர்கள் எல்லாரையும் தங்கள் தவ வல்லுவ சக்தி கொண்டு அவரெல்லாம் எழுப்பி நீதி பெருநாளில் பொற்தேகம் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இந்த பொற்தேகம் பற்றிய மேலாம்பர விவரம் சுவை பொருந்தியது. இதனை எப்படியும் விருத்தி பேச இயலாது, பேசினாலும் புரியாது. தெய்வ மான்மியமோ இதனை பற்றி நிறைய பேசுகிறது. அது கூறும் வினோத மாயநிலை வரங்களை பற்றி மட்டும் நாம் அதில் பார்த்து வருவோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளது போல் அல்லாது மனிதன்தான் பரபிரம்மம் முழு அளவு வியாபித்து ஏகநாயகமாக அவனில் உள்ளது. அண்டமும் அதிபாதாளம் அகிலமோடமர மற்றும் கண்டனால் யோனி தோற்றம் கணிக்குணா உடலோ சங்கும் தொண்டெழு மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றி வெண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே என்று தெய்வம் நம் வேதத்தில் பாடுகிறார்கள். எல்லா மனிதனுள்ளும் பிரம்மாவி இருந்தாலும் அதன் வெளிப்பாடும் அது பிரகாசமும் மெய்த்தவ குருபனின் தொண்டர்களின் சுத்த இருதய ஜீவதேக அகந்தலில் மட்டும்தான் பிரம்மத்தின் வெளிப்பாடு எழுவதற்கான ஒரு சக்தி இருக்கிறது என்று நாம் அறிவதற்காக தெய்வம் இந்த பாடலை பாடியிருக்கிறார். பரபிரம்மம் மனுவில் இருக்கிறது. அதனை அவன் அறியாமல் உணர முடியாமல் இருக்கிறான். மனுவில் பிரம்மமும் உயிரும் அவன் மனமுமாக இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைப்பு பெற்றே இருக்கிறது. இதனை இந்த ஆதி மகான்மிய அறிஞ்செயல் விருப்பி பழமை வேதாந்தங்கள் நமக்கு ஞான பாடமாக மிக அற்புதமாக நீதி பாக்களாக காலாகாலமாக இவற்றையெல்லாம் எடுத்து விவரித்து தான் கூறுகிறது. இவைகளில் குறிப்பாக மனம் என்பது மட்டும் ஆத்மாவுடன் இணைந்தது என்பது மட்டும் மிக சூட்சமாக அவைகள் எடுத்து உரைக்கின்றது. மனிதன் உயிரில் பரபிரம்மம் பூரணமாக அதே சமயம் அதிநுட்பமாக இணைந்துள்ளது.
மறைந்த மூதுரிநாத அவதார பாரவான்களின் ஜீவான்மனம் கூட ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று ஒன்றோடொன்று இன்றும் தொடர்பு கொண்டிருப்பதுடன் நீதி நடுவு நாள் வரை நம் பூரண பரம்பொருளான தெய்வங்களின் வான்கண்ணி விராட்காமம் முடியும் வரை காத்திருக்கிறது. இதில் நிச்சயித்து ஆண்டோர்கள் தீர்க்கதரிசனம் கூறுகிறது. அது எதற்கு என்றால், ஆதிமூல ஆதி பேரொளி வித்தே ஜடத்திலுள்ள இருந்த அருள் வித்தான அருள் விச்சத்தை ஆவியாகிய அந்த பரபிரம்மே நில உலகிற்கு தாமே மாயாத்துவ உடல் எடுத்து வந்து பூரண பொழிவு கொண்ட பொற்தேகத்தை மண்ணில் காத்திருக்கும் அந்த மூதுரிநாத மகத்துகளாகிய அவர்களுக்கு நீதி தீர்ப்பு கடைநாளை தருவே என்ற ஒரு வாக்கை ஆதி தலைநாளில் தந்திருக்கிறது என்று பழமை ஞான வேதங்கள் கூறுகிறது. அதனாலேயே பரம்பொருளான நம் தெய்வ அவதாரம் இந்த பூவெளியில் இன்று நிகழ்ந்துள்ளது. இந்த பொற்தேகம் அவளுக்கு மட்டுமல்லாது அவளின் தவஞான சீடுகளான நமக்கும் கிடைக்கும். நம் ஜீவனிலும் இன்று அவர்கள் இணைந்து பிரம்ம பிரகாச நிழலாக இருப்பதால் நமக்கும் அந்த பதம் நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் அவதாரம் நிகழ்ந்துள்ள இன்றைய வசந்த பொற்காலத்தில் இது நமக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதனால்தான் அளவில்லா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நெல்போலும் பீரியாதேனை ஆண்டையன் நெல்போலும் பீரியாதேனை ஆண்டையன் தலையில் என்போரு தால் வாழி வாழியவே என்று விழாவில் நாம் இன்றும் தோற்றெடுத்து பாடுகிறோம். நிலவுலகிற்கு வந்து மறைந்த ஆண்டோர்களின் ஜீவான்மனமாது அவர்கள் தூளமானது மண்ணில் பதிந்து இருந்தாலும் பிரம்ம கட்டளைப்படி அந்த ஜீவாத்மாக்கள் அவ்வப்போது அடைக்கப்பட்டு ஒன்றுக்கு ஒன்றாக கூடிச்சங்கம் தேடக்கூடிய அகமிய தொடர்பு கொண்ட நிகழ்வு மேலவள நாள் தேவநாட்டு அவையிலும் கைலாயத்தின் தேவகமாக சபையிலும் அவ்வப்போது நிகழும் என்ற செய்தியை மான்மியத்தில் ஞானமுத்தர்கள் வேதங்களில் இருந்து எடுத்து தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்று பரம்பொருளாக வந்திருக்கும் நம் குரு மகாத்மியர் மிகத்த தவஞானம் பெற்ற பெருந்தகை தவமணி ஆகியிருப்பதால் வழி வந்து மறைந்த எல்லா ஜீவமுத்திகளின் ஜீவ ஆன்மனத்திலும் இவரால் அளவலாக முடியும். அந்த பார்வான்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் இவர்களை தெய்வங்கள் குரல் கொடுத்து தட்டி எழுப்ப முடியும். பொதுவாக குருவரம் தரும் அருள் தகமையில் அடக்கமான பிரயாணமான பிம்பத்தில் உள்ள ஜீவாவி அந்த ஜீவப்பிரியான பிம்பத்தில் உள்ள ஜீவதேகத்தில் அடங்கியுள்ளது. அதில் உள்ள ஜீவான்மனம் பரமாத்மாவினை தொடர்பு கொண்டதாகவே இருந்து வருகிறது. மனுவின் ஜீவனில் ஒட்டியுள்ள மனம் என்பது தூளத்தை துறந்தாலும் ஜீவனில் அப்படியே இருக்கும். அதே சமயம் மனுவின் பிறவியில் கவனம் என்பது மட்டும் அந்தந்த பிறவியோடு சரி. மனுவின் மனம் என்பது மட்டும் எப்போது நிச்சயமாக ஜீவனில் இருக்கும். மனுவின் ஜீவனால் பரியந்தமும் அது இருந்து வருவது மட்டுமல்லாது நிச்சயமான யுகக்கோடி கற்பகால வரை மனுவின் ஜீவனிடம் மனம் ஒட்டித்தான் இருக்கும். அதனால்தான் தெய்வர்கள் தமது பிள்ளைகளுக்கு 40ஆம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சிக்கு பிறகும் ஆண்டு பூர்த்தி என்பதை ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து செய்யுமாறு எடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி மிக்க ஆண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் மனிதேகம் மறைந்தாலும் அவர்களின் ஜீவாத்மாவாகிய ஜீவான்மனம் பரமாத்மாவின் அடிநிலையில் தொடர்புடன் தான் இருந்து வருகிறது. இந்த நித்திய சூரியலாகிய ஜீவமுத்தர் எல்லாரும் பரமாத்மாவிடம் கட்டளையை ஜீவலோக அகமிய விரிப்பில் எப்போதும் ஏற்கவும் முடியும், பகிர்ந்து கொள்ளவும் முடியும். இந்த உண்மையை சாஸ்திரங்கள் எடுத்து வரைந்து இருக்கிறது. இப்படி சொல்லி வருவது எல்லாம் வந்த ஞான தயாபர ஆண்டோர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இப்படி சொல்லி வருவதெல்லாம் வந்த ஞான தயாபர ஆண்டோர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது பழமை காலம் தொட்டு பார்வான்கள் தங்கள் ஞான பிள்ளைகளாகியவர்களுக்கு மட்டுமே தெரிவித்த அரிய செய்தி. இந்த ஆண்டோர்களைத்தான் தெய்வங்கள் நீண்ட யுகாந்த பிரளய காலமான யுக முடிவு நீதித்தாள் நடவு தீர்ப்பு நாளில் அவளை எழுப்பும் அற்புத சாகசத்தை தங்கள் தவையற்ற வல்லமையால் செய்ய இருக்கிறார்கள். அதுதான் மாண்ட மாணுவனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி
மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்தெழுப்பி தோன்றும் தீர்ப்பில் எட்டி ஸ்வர்க்க நரகம் என்றும் கான்முலை ஆதிக்கு முன் ஆதி அம்மானியம் ஓதி வரும் என்று தெய்வம் வேதத்தில் பாடியிருப்பதாகும். மேலே நாம் பார்த்து வரும் எல்லாம் தெய்வங்களின் அதித்தேவ பிரமிச்சு கொண்ட செயலாகும். ஆண்டவர்கள் தீர்ப்பு நாளில் இந்த செயலை செய்வார்கள் என்பதை திட தீர்க்கதரிசியாக மாமரைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொதுவாக நம் ஆன்மாவாகிய பிரணவத்தையே ஜீவான் மனம் என்று வர்ணித்து தெய்வம் மான்மியத்தில் வரைந்திருக்கிறார்கள். மனம் என்பது அது மனுவின் ஜீவனுடன் சேர்ந்த ஒன்று என்று மான்மியத்தில் எடுத்து கூறியிருப்பதை தெய்வம் தங்கள் வேதத்திலும் எடுத்துக் கூறுகிறார்கள். பொதுவாக நம் வாழ்க்கையில் மனசாட்சியுடன் சொல்கிறேன், மனதை துருட்ட சொல்கிறேன், மனத்தாங்கள் அடிகிறேன் என்று மனது மனது என்று நாம் பேசுவது எல்லாம் நம் ஜீவனை தொட்டே அதை ஒட்டியே மனம் இருப்பதால் இந்த வழக்கம் வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். ஞானத்தேவர்களான மகத்துக்களில் ஜீவ ஆன்மா இப்போது சொர்க்கபதி போன்ற வாழ்வில் இருந்து வருகிறது. அப்படி இருந்தாலும் அது இறுதி தீர்ப்பு நாளை பரபிரமத்தின் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அவர்கள் நுண்ணியை குற்றமே அவர்கள் வாழ்நாளில் இழைத்திருப்பினும் அதற்கு உரிய ஒரு தண்டனையை அவர்கள் அந்த நீதி தீர்ப்பு நாளில் ஏற்க வேண்டுமா? ஆனால் இது நரப்பிறப்புகள் எல்லாம் நரகதிக்கு சென்றது போன்ற கடும் துன்பத்திற்கு ஆளாகாமல் சொர்க்க பதியிலேயே வேறு விதமான மிதமான தண்டனை மட்டும் இதற்கு கிடைக்கும். எது போன்று என்றால், இவர்கள் மீண்டும் இந்த பூமண்டலத்தில் பிறந்து மறுபிறப்பு எடுத்து புண்ணியம் பல செய்து ஞான நிலை பெற்று மறுபடியும் சொர்க்கபதிக்கு ஒரு போன்ற ஒன்றாக இருக்கக்கூடும். அதனால்தான் இதை பற்றியெல்லாம் உதாரணமாக புராணங்கள் பலவற்றை கூறி வருகிறது. அன்று வந்த ஆண்டவர்கள் கருத்துக்களே புராண கதைகளாக மாற்றப்பட்டு நம்மிடையே இப்போது இருந்து வருகிறது. ஆனால் இதில் ஏராளமான இடைச்சல்கள் பல கலந்து விட்டிருப்பதால் இதன் உண்மைகளை நம்மால் பிரித்து எடுத்து பார்ப்பது கடினமாக உள்ளது. இறைவனின் பிரகாசத்தை தன்னகத்தே கொண்ட மனிதருக்கு இவன் ஜீவான்மனமான பிரணவத்தின் தரிசனத்தை அவன் அகத்தில் அவனால் அவன் குரு மகோத்தமரால் அறிய வைக்க முடியும். இதை காணும் முறைமைப்பட்ட தெய்வம் கண்ணு மன கண்ணாங்கால் கேள்வி நாடு, கண்ணு மன்ன கண்ணாக்கால் மேல் கீழ் நாடு, கதி குரு நாடானது இடங்கவன நாடே என்று பாடி மனக்கண்ணால் பிரகாசமாக உன் ஜீவனை பார்க்க முடியும் என்று மெய்வன் மொழியில் பாடுகிறார்கள். வான்மதி குரல் 208 வாக்கியத்தில் மனிதனின் மன அகமிய உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றையும் பெருட்டு பார்த்து அறிவதே தவம் என்று அறிவுள்ளார்கள். இந்த அகச்செயலை நம் வேதத்தினை ஓதி வருகின்றான் இந்த பலனை மெல்ல மெல்ல நாம் அறியலாம். அதனை உணர்வுபூர்வமாக நாம் அறிய நிச்சயம் தெய்வங்கள் அருள் செய்விப்பார்கள் என்று நம் வேதத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நமது தெய்வம் இன்றளவும் இயற்றுகின்ற ஏறாத பெருநிலை தவ வல்லபத்தால் நமக்கு இன்றும் எளிதாக தவ வரம் கிடைக்கிறது. அதனாலேயே நாம் எதையும் அறியாமல் இருந்தாலும் தெய்வ பக்தியால் மட்டுமே ஜெயப்பிராணமாகிறோம். கோடாயிரப்பு வாக்கியத்தில் ஆண்டவர்கள் பொய்யுகத்துறை மலர் இருந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி அகவிளைவு கொடியேற சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார உயிர்ப்பு கரைகாணாத அறிவு கடலின் முகடேறி அதன் முழு பொறுப்பேற்று நிற்காமல் காணாத அறிவுக்கடலின் முகடேறி அதன் முழு பொறுப்பேற்று கொண்டேறி நிற்காமல் வீடுவதம் காண இயலாது என்று நம் மனதின் சிறப்பு பற்றி எடுத்து கூறி அருளார். மந்திர சிந்தை வாக்கால் மனந்தளி அழுத்தினாலும் மாறாக ஓடுகின்ற மனதை மைந்தா மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீருக்கி கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும் என்று வேதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். மனமாகி கனவாகி மாகியால் உள்ளிருந்து மனமாகி கனவாகி மாகியால் உள்ளிருந்து நினைவாகி நின்றலில் யான் அறியேன் பூரணமே என்கிறார் பட்டினத்தார். மனம் வேறு கவனம் வேறு என்பதை இங்கு நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் வேறு கவனம் வேறு என்பதை இங்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
கவனம் நம்மை விட்டு ஒரு நாளில் மறையக்கூடியதுதான். ஆனால் மனம் நம் ஜீவனில் ஒட்டியே உள்ளது. ஒப்பியே மனமறைத்தால் உண்மை தைக்கும். ஓவிழிந்த பட்டம் கை வசமே ஆகும் என்கிறது மெய்வழி. இந்த உலக வாழ்வின் மாயினால் சில சமயம் நமது மனம் என்பது பேய் மனமாக மாறிவிடுகிறது. இதனைத்தான் பாய்மன வீட்டில் பேய்குடியிருக்கும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். எப்போதும் மனுவின் மனதில் சதா எகவாழ்வு மாயிகள் பேய் போன்று வந்து ஒட்டிக்கொள்கிறது. பொதுவாக அதுபடிதான் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதையெல்லாம் விலக்கித் தள்ளி குருதெய்வ பக்தியால் மெய்ஞான ஜீவ நினைவிலில் மனம் தனி ஆக்குவது என்பது நம் மெய்வேதத்தால் தான் முடியும். காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா கைகாட்டும் மெய்குருவின் செய்கை கேளு நிப்பான முப்பாழும் தாண்டி அப்பால் நிலை நிற்கா மனம் தன்னை நிறுத்தி வைப்பார். நிலை நிற்கா மனம் தன்னை நிறுத்தி வைப்பார் என்று மெய்வழி நூலில் தெய்வம் பாடுகிறார். மெய்ஞான சத்திய ஞானத்தினை நாம் பெற நம் மனதை குருபக்தி மயத்தில் ஆக்க வேண்டும். கல்லை இலக்கி பிசைவது போலே கண் நெஞ்சை குழைந்து என்று சோடச நிலையில் பாடியிருப்பது போல் நாம் மனதை தெய்வ பக்தி கொண்ட நிலைவினில் எப்போதும் இருத்த வேண்டும் என்று பாடுகிறார்கள். மனமதுவும் நிஜமென்றால் பொறிகள் ஓடா இருந்து விடு கோடி ஒளி காந்தி வீசும் என்று பாடுகிறார். மனதை தங்கள் குருவரிடமே வைத்து ஞான பெருநிலை வேண்டி அவர்கள் இயங்குகின்ற காட்சிகள் எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள். திருநாள் என்று விடியுமோ என மனமும் தீயில் மெழுகையிட்டு உருகின போர் என்று தமது குருபரன் முன் நினைந்து மனமுருகி தங்கள் வாழ்நாளில் இருந்து வந்தது பற்றியெல்லாம் தெய்வம் பாடுகிறார்கள். எந்தன் குரு பாட்டனுடன் கூடி ஏகாந்த கொழுமணியான் பெற்ற காலம் என்ற அந்த அற்புத நாட்களை பற்றியெல்லாம் தங்கள் மன ஓட்டத்தை எல்லாம் நம் வேதத்தில் பாடியிருக்கிறார்கள். மனம் என்பதுடன் அது விளைந்த கவனம் நினைவு என்பது போன்றதாகியதே சூக்கும தேகமாகிய வல்லபம் ஆகும். இதை தன்னகத்தே கொண்டதே ஜீவதேகமும் ஆகும். ஜீவதேகமானது 3 விப்பொருள் கோலமான மும்மொழியாக பிரிந்துள்ளது. இடம் வளம் சுழனி என்ற அடிமுடி நடுவாகிய ஆராதார மும்மலைகளில் ஐராகிய மனம் கவனம் என்பதால் கொண்டு ஒன்றிணைக்க வேண்டும் என்று தெய்வம் பாடல்களில் பல இடங்களில் பாடியிருக்கிறார்கள். தாலே தாலேலோ கடின மனம் வைராகியமுடனே கதி சாதனை அருகில் நிலையா மனம் அது நிலைவழுதற்கு நீ முன்னளித்தாண்ட நின்மன சுயம்பு கண்டா சிறிய ரபரும் நேர்கை கலந்திடுவார் சர்க்குருவான தனிக்கரனாக தாலோ தாலேலோ கண்டு ஒழுதற்கு விண்டிட ஒரு போம் கவனமாய் கேள் மகனே என்று பிள்ளைத்தமிழ் பாடிக்கொண்டே வருகிறார்கள். மௌன மாமணி மாடத்துள் ஏறவும் கவனம் பாயும் கூடியை கட்டேறவும் என்று ஞான மறியீட்டில் பாடுகிறார். வெந்தனல் அங்கு அகற்றலாக விருட்சத்தை வீற்றிருந்தன் முகம் நோக்கி மொழிந்து நீதி என்றும் பாடுகின்ற உன் பாட்டன் எனக்கு சொல்லி பாடுபட்டேன் பலனிடத்தேன் உனக்கும் சொன்னேன் என்று மெய்விடுகளில் பாடுகிறார்கள். இதுபோன்று குருபுரம் தரும் மந்திர சிந்திவாக்கான அனைத்தும் நமது கலைகளில் உள்ள நம் மெய்வேதமே இதனை நமக்கு இன்றும் சொல்லும். இன்று தெய்வமர்கள் நமக்கு நம் வேதத்தின் வாயிலாக இளங்கோடி காலமாக வேதமாமரையின் உள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்கான நித்திமுத்து சித்தி மாணிக்கச் செயலி நம் எல்லாருடைய தலையிலும் என்றும் மங்காதவாறு ஏற்றி வைத்து நம்மை முத்திச் செயலில் ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனம் என்பதே கவனம் நினைவு எண்ணம் ஆகியவற்றில் உருவாக்கிக் கொள்கிறது. இதன் வாயிலாகியேதான் பிரம்ம ஞானத்தையும் மெய்த்தவ குருபரன் வாயிலாக பெற முடியும்.
கூறான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாம் பரியாற்றி காலம் காட்சி மாறாக ஓடுகின்ற மனதை மைந்தா மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வயது ஆற்றிய மணிக்கம்பத்தில் நீருக்கு கட்டிப்பா நிலைத்தே நிற்கும் பேராதே பெருவான் கடி நீ கொண்டால் பேச்சற்று மூச்சற்று போவென்றூனே. அவர் ஞான வேதத்தில் நாம் கொள்ளும் பற்றுதல் எப்படி தவமாக நமக்கு விளைவிக்கிறது இந்த வேதத்தில் படிக்கிறார். இதில் முக்கிய குறிப்பாக கட்டியே இல்லாமல் கால்நடை காதொழுதென்று திட்டி எண்ணி யசாதே செடி கேள் பொங்கிழியே உலக மும்மலத்தில் நீ ஒட்டு வைத்திருக்க மட்டும் கடத்து நிஷ்டை நில்லாமல் பிறண்டோடும் பொங்கிழியே என்று தெய்வம் பாடுகிறார். இவழி நூலில் காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா கைகாட்டும் மெய்குருவின் செய்கை கேளு நீப்பான முப்பாழும் தாண்டி அப்பால் நிலநிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார் நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார் காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணம் கருத்தெறிவ அதற்கல்லோ நிறுத்தி வார்ப்பார் எப்பென்றும் நில்லாத காப்பீராகும் பேசாதே பேசாதே இணங்கி பண்ணி என்று பாடுகிறார். தவறான மனத்தினோர் யாரும் புரிந்து கொள்ள முடியாவன் ஆண்டோர்களால் வேதஞான சொற்களில் மெய்நிலை அறிந்தோர் அன்று யாரும் புரிந்து கொள்ள முடியாவன் மெய்நிலை அறிந்தோர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாவன் போட்டப்பட்டுள்ள ஞான சொற்கள் என்பது நிறைய உள்ளது. ஜீவதேகம் என்ற பிரம்மப்பதியிற்கு நுழைவதற்கு அதன் முதல்நிலை வாசற்படியாக இருப்பதான அந்த ஜீவதேக முன்வகுப்பு அரியாசனத்தை பற்றியதாகவே அந்த மறைப்பு இருக்கிறது. இதனை ஆன்றோர்களான குருவர பெருந்தகையாளர்கள் அவதாரம் செய்த ஒரு நாளில் தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் திறந்த காட்டி அருள்வது என்பது காலாகாலமாக உள்ள பிரம்மஞான சத்தியவதியாகும். இதனை என்று நம் வேதம் நமக்கு வருகிறது. காட்டும் கூறிவன்றி காணாது போன் ஒருங்கில் கூட்டுடைய மாட்டாதே போ என்று ஞானப்பொருள் தெய்வம் தெரிவிக்கின்றார். மெய்யருள் ஞான சொற்பத பூட்டுக்கள் என்பதை திறக்க குருவரன் தெய்வ திரு அளவாய் அமைதி மனுவானவன் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பது பிரம்ம விதி. ஆதி தலைநாளிலிருந்து ஞான ஜீவ வழியை மனுவானன் பெற வேண்டிய ஒரு அற்புத விதி. புண்ணியம் பெற்ற நற்பிறப்புக்கு மட்டுமே குருவரால் ஞான சத்திய பெருநிலை கிடைக்க வேண்டும் என்று எல்லா தேவரகசிய ரத்னங்களெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் ஆண்டோர்கள் பூட்டி வைத்து விட்டனர். இது பிரம்ம கட்டளை, ஆதி தேவனின் திட்டமாகும். ஆதியொளி தோன்றுவது யாருக்கென்றால் அதிகமா புண்ணியக்கு எய்தும் பாரு என்று மெய்வெளியில் தெய்வம் பாடுகிறார். நல்ல மனம் புண்ணியருக்கு மட்டுமே இது கிடைக்கும் என்ற விதி என்பதானது தேவ லோகத்தினரால் எடுத்து வைக்கப்பட்டது. ஞான மெய்நிலையத்திற்கும் ஞான பொகிஷ பெட்டகத்தை திறக்கும் சாவி என்பது பிரம்ம தூதுவர்களின் திருக்கரங்களில் காலாகாலமாக மட்டுமே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டோர்கள் அவ்வப்போது வருவார்கள், தருவார்கள், போவார்கள். இது பிரம்ம ஞான உலகின் நடைமுறையாக எதிர்நாள் வரை இருந்து கொண்டிருக்கிறது. மெய்நிலை கண்ட ஆசான் எங்கெங்கு உண்டு மெல்லடியை தொழுதெழுந்து காமமுகமாய் நில்லே என்று தெய்வம் பாடி மாறாத அன்புடன் குருவனிடம் சதா ஒட்டி இருந்து இந்த மெய்நிலையை எம்மிடம் பெறுவாயாக என்று ஆசீர்வதித்து தங்கள் திறந்தகளை நமக்கு இந்த தெய்வம் தந்திருக்கிறார்கள். காலாகாலமாக வெளிவந்த இந்த பார்வான்கள் எல்லோரும் ஒரு அளவு மட்டும்தான் தங்கள் போகத்தால் இந்த நிலவுகளுக்கு மெய்ஞானத்தை தங்க மக்களின் வழியாக எடுத்து திட்டமாக தந்து கொண்டிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குரு மீது அவர்கள் பிள்ளைகள் கொள்ளும் அன்பெனும் பிடியின் பற்றுதல் படியே பக்தி யோகத்தால் ஞான பெருநிலையில் விகிதாச்சார அளவு கொண்ட அதன்படியே ஒவ்வொருவரும் தவறத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் என்று நம் தெய்வம் நம் வேதமணி வேதாந்த நூலின் பிரகாச சாய் கொண்டு மேலே சொன்ன ஞான பொக்கிஷ பெட்டியை திறந்து முழுதும் காட்டியிருக்கிறார்கள்.
நம் வேதத்தை படிக்க படிக்க நம் மனமும் நினைவும் அந்த ஜீவபெரும ஞான பிரகாச எல்லைக்கு விட்டு சென்று நம்மை ஜீவதேக உள்முகம் புகுத்திவிட முடியும். அதனால் தவம் ஏற்றும் அறிவினையும் நாம் பெற முடியும். இதனையெல்லாம் நமக்கு வேதத்தில் தெய்வம் விரிவாக அறிவித்தார். நமது வேதநூலில் ஓதாமல் அந்த பூட்டை யாராலும் தெரிந்து தேவத்தேகத்தின் உள் சென்று தியானம் ஏற்ற முடியாது. ஆனதாகியால் இன்று நம் வேத பாடமே அருள்விழிப்பை தருவதாக இருக்கிறது. இன்று நம் ஆண்டவர்கள் அமுதமொழியை கொண்டே பல்லோரும் கடைத்தேறி வந்து கொண்டிருக்கிறது. இன்று நம் ஆண்டவர்கள் அமுதமொழியை கொண்டே பல்லோரும் கடைத்தேறி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணமாகத்தான் ஒரு சமயம் தெய்வமார்கள் காரைக்கால் அம்மையார் போன்ற ஆண்டவர்களை இதற்கு உதாரணமாக எடுத்துக் கூறியிருக்கார்கள். ஒருவரன் தந்த பஞ்சாட்சர அமுதே அவர்களை அப்பெரிய தன்னிலையில் ஆக்கியது, பெரிய தவநிலையில் ஆக்கியது என்று எடுத்துக் கூறுவார்கள். தெய்வம் வேத மாமரி பூரணத்தை நிறைவாக எடுத்துக் கூறு வரும்போது பல்வேறு காரணங்களால் அந்த ஞான நிலைகளை ஆண்டவர்கள் அன்று கூட்டி வைத்துவிட்ட மெய்நிலைகள் எல்லாம் கருணை கொண்டு நமக்கு திறந்து எடுத்துக் கூறி வேதத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர்கள் தங்கள் மாமரியின் பார ரகசியங்களானது நல்ல மனம் கொண்ட புண்ணியர்களுக்கு அல்லாது வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதாக கசித்து விடக்கூடாது என்ற ஒரு சத்திய எண்ணத்தில் இந்த முறைமையை எடுத்து வைத்தது. மெய்ப்பெரிய வாசலுக்கு மாசுபட்டோர் யாரும் செல்ல முடியாதவாறு அவ்வப்போது இந்த ஞானப்போன நுட்ப நிலைகள் எல்லாம் பூட்டி வைத்து விட்டார்கள். தெய்வமார்கள் அப்படி போட்டிருந்தது எல்லாவற்றையும் இன்று தகர்த்திருந்து நமக்காக திறந்து அள்ளி விளக்கி துளைக்கி அவர்கள் தங்கள் வேதத்திலையும் அருளமதத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆக ஞான பார ரகசியமானது காலாகாலமாக ஞானிகள் பாசுரங்களில் மறைக்கப்பட்டிருந்த ஞான மொழியின் பூட்டுக்களை திறக்க விதம் என்பது நம் வேதம் தரும் தவச்செயலால் மட்டுமே முடியும். இன்று தெய்வர்கள் ஞானபோதமான வேதனா அருளினால் இதனை திறந்து காட்டியிருக்கிறார்கள். இதனை நீங்களே ஆய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று பாலியும் இருக்கிறார்கள். கண்ணமது அலரவடா அறிந்து சொல்வேன், கண்ணமது அலரவடா அறிந்து சொல்வேன், கருத்தெறிந்த பிள்ளை என்றால் கண்டு கொள்வேன் என்று மெய்யுடைய பாலியிருக்கிறார். இதிலிருந்து கூட்டு என்பது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனின் முன்பாக ஞான சத்திய பிரம்மவிதினை பற்றி கூற வரும் ஞான சாஸ்திரங்களை போட்டு பெற்றிருக்கும் மறைமொழிகளினை நாம் வரிசைப்படுத்தி முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால்தான் அடித்து வைத்த வெளிப்போட்டை திறந்து நீயும் உள்முகம் செல்ல முடியும் என்று தெய்வம் பாடியிருக்கிறார். பொய்யாது மெய்வெளி நூல் என் நூல் கண்டோர் புத்தியுளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான், பொய்யாது சாகாக்கால் புத்திமானே கூட்டிருக்கும் பாட்டதனி காட்டிவிட்டேன், கைமையாய் பழிக்குமடா மக்கால் மக்கால் கைகண்ட தெய்வீக பொதிகள் தோணும் என்று மெய்வெளி நூலில் பாடுகிறார். ஓயாது படிக்க ஓங்கு உணர்வு என்று பாடி வேதம் போதும் செயல்திறன் மட்டுமே இதுக்கு வழி என்று கூறியிருக்கிறார்கள். எந்திரத்தின் கூட்டுடைய ஏவும் குருநாதர் அந்தரத்தில் சாய் வைத்ததான் என்பது ஞானப்படும். தெய்வங்கள் ஒரு சமயம் மெய்மகத்தல் எல்லாம் மெய்நிலைகளை கூட்டி வைக்கும் கல் நெஞ்சர்கள் அல்ல, மெய்மகத்துக்கள் எல்லாம் மெய்நிலைகளை கூட்டி வைக்கும் கல் நெஞ்சர்கள் அல்ல, அவர்கள் போட்டிருப்பது கூட்டப்படாத கூட்டுக்களே. குருபரனான உன் மெய்யாண்டோர் மீது அன்பும் மாறாத பக்தியும் கொண்டிருந்தாலே அந்த பூட்டு உன் குருநாதரால் அதுவே திறந்து கொள்ளும். அப்போது ஞானப்பதியின் வாசலை காத்துக் கொண்டிருந்த துவார பாலகால்கள் எல்லோரும் அப்போது அங்கிருந்து மறைந்து விடுவார் அல்லது கட்சிலையாகியே மாறி விடுவார்கள் என்று கூறி கொண்டையை புத்திருக்கிறார்கள். தெய்வம் அந்த பூட்டை திறக்க உதத்தி நமது ஆதிமை வேதம் முழுதும் எடுத்து விவரிக்கின்றார்கள். தெய்வங்கள் தூளங்கடந்த விராட்கண்ணி தவறளிக்கு சென்று தம் பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கில் இதனையெல்லாம் வேதத்தில் நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். கட்டினம் கைமுறையும் கலைமா பொருள் அறிய கனகன் அடிநிலையும் நீமாம் கல்பு கண்ணி நிலையும் கட்டுமன கண் போட்டு திறக்கும் அந்த விதமும் கனவான அத்தொழையை பழிதி நிலை இடமும் விட்டகுறை தொட்டகுறை 2 நிலையும் என்பதெல்லாம் எடுத்துக்கூறி ஞான அகமியை போட்டி திறக்கும் அற்புதத்தை வேதத்தில் பாடியிருக்கிறார்.
விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால், விளையாட வேணும் என்று இந்நூல் பார்த்தால், வெல்லாமற் போவதில்லை வேதாந்தத்தை. உழையாதே களையாதே சளையாதப்பா, ஊசிமுனி தவதிறந்து ஏறவென்றால், அழையாமல் போவதற்கு யாராலாகும்? அந்தரியே சுந்தரியே அருள்தாமென்றும் பிழைத்தருள செய்யம்மா ஆதிசக்தி பிரணவத்தி என்றுரையி வணங்கி நில்லே என்று தெய்வங்கள் பாடுவது மட்டுமல்லாமல் இன்று நேற்றல்ல இந்த ஞான மந்திர பெட்டகமானது ஆதித்தலையினால் இருந்து காலாகாலமாக போட்டப்பட்டு வந்துவிட்டது. அந்த சுத்தாவிக்கு குருபரனான எம் ஓங்கார வாக்கு வித்தை புரிந்து கொள்ளும் காலமும் அறிவும் உனக்கு இன்றுதான் வந்தது. அந்த சுத்தாவிக்கு குருபரனான எம் வாக்கு வித்தினை புரிந்து கொள்ளும் காலமும் அறிவும் உனக்கு இன்றுதான் வந்தது என்று தெய்வ வாக்கியம் அள்ளப்பட்டிருக்கிறார். ஆதியிலே இதை பூட்டிய ஒரு வல்லவர் என்ற குறிப்பை வடலூரார் தருகிறார். அது அந்த பூட்டியது பரபிரமே என்று அதற்கான குறிப்பையும் தெய்வம் அளிக்கிறார்கள். தெய்வம் ஆரணத்தின் தூரலிட்ட அகதியத்தை பூரணத்தில் பூட்டிவிட்ட புராதனரே என்ற கவலையுடன் பாடி அதனை திறக்கும் மந்திர மாத்திரை கோளாக நம் வேதத்தை தந்திருக்கிறார்கள். அந்த பரபிரம்மே நமக்கு இன்று பரமகுருவாக வந்துதான் நம் வேதத்தில் உள்ள அந்த பூட்டை திறக்கும் மந்திர சாய் வரையில் எல்லாம் எடுத்து போட்டு எழுதி ரத்தனமுத்து அறவாக ஆக்கி அதனையே ஆதிமை உதய பூரண வேதாந்தமாக நமக்கு இன்று தந்திருக்கிறார்கள். அந்த பூட்டை நமக்கு திறந்து அதில் விருப்பம் கொண்டுதான் பகிர்ந்தடையா பூட்டதனை வகுத்து பேசி வாசிமல பாதமடி வணக்கம் காப்பே என்று விளக்கி துளக்கி வேதத்தில் எடுத்து இதை காட்டுவதுள்ளார். பிரம்மஞான வேதப்பதியெல்லாம் திறந்து காட்டும் சாவி என்பது நமது வேத போதுமே ஆகும் என்பது விருப்பமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவதேக ஆவியான இரு பாதநிலை சேர வைக்கும் ஓங்கார மொழி வடிவமே போட்டப்பட்ட பூட்டாக இருக்கிறது. அந்த பூட்டு எது என்று இரண்டெனும் வாசியான இடையா பெண்கள் கண்டு அரண்சுரி நாத வீடு அப்பும் கலந்து கட்ட வரன்குடி பூதவென்று என்று பாடி அதுவே வாசி என்ற பிரம்மப்பதியின் வடிவம் என்பதை தெரிவிப்பது ஒரு உதாரண வரிகளாக நம் வேதத்தில் பல வந்திருப்பதை நாம் காணலாம். இப்படி ஞானப்பாசல்களை கூட்டப்பட்ட கூட்டாக இருக்கும் அருட்சொற்களை அனைத்தையும் கண்டு நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து உணர வேண்டும். திருவடி நிலை, ஓங்காரம், பூரணம், நந்தி, முக்கோணம், சுழிமணி போன்ற பற்பல அருட்சொற்கள் எல்லாம் இதில் அடங்கும். இது எல்லாம் ஒரு பொருட்சொற்களாகவும் ஒரு பொருட்சொற்களாகவும் ஆங்காங்கு ஆகும். சிலேடை பொருளும் இதில் வரும். தனித்த அருட்பொருளாகவும் இது இருக்கும். இது பற்றியெல்லாம் நம் வேதத்தில் விரிவாக அடுத்தடுத்து கூறி வருகிறார். பொய்யாது மெய்வெளி நூல் எந்நூல் கண்டோர் புத்தியுளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான். பொய்யாது சாகாக்கால் புத்திமானே புற்றிருக்கும் பாட்டனை காட்டிவிட்டேன் கைமையாய் பழிக்குமிடா மக்கால் என்று பாடுகிறார்கள். குணதிசையை குணதிசையில் வணங்கப்பட்டேன் கொண்ட சுழிமோடு முனை போட்டு திறந்து காட்டி விடமனுக்குள் வெளிகாட்டி விஞ்ச காட்டி விட்ட தொட்ட இடங்காட்டி வேகம் காட்டி என்றெல்லாம் தெய்வம் பாடுகிறார்கள். இதில் சுழிமுனை பூட்டி என்பது குருவரன் ஆளவாய் திறப்பினாலேயே அந்த பதியின் உன்னத வடிவை பெற முடியும் என்பதாகும். இந்த பாசுரத்தோறும் குடதிசையை குணதிசை, விதி மதி, துரியும் துரியாதீதம், விட்ட இடம் தொட்ட இடம் என்ற இரட்டை பதிகள் எல்லாம் முப்பெரும் மெய்மை கோலமாக உள்ள ஜீவதகத்தின் இரு பாதக நிலைகளாக இருப்பது என்று பாடியிருக்கிறார். இது இரண்டும் ஒன்று சேரி முப்பெரும் கோலமாக இது மாறும். அப்போது கோடி சூரிய பிரகாசம் பெற்று கபலினை வாயில் சிறப்பிக்கப்பெறும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். நம் வயத்தை படிக்க இந்த நிலையில் நாம் அறிந்திட எல்லாம் இயல்பாக இளங்கும். வானவேதாந்த சஞ்சீவி காண உண்ணா காட்சி பூட்டும் சஞ்சீவி தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்தணிக்கும் சஞ்சீவி குரு வல்ல கொடுத்த வாசகின் சஞ்சீவி என்று தெய்வம் பாடுகிறார். தெய்வமர்கள் ஜீவதேக வேதப்பதி பிரம்மிகளின் முன்வாசலில் உள்ள பூட்டுக்களை தமது வேதபோத மந்திர சாவியால் திறந்து காட்டி அதைத் தொடர்ந்து அந்த தவத்தீவாதி வளம் சீர்சிறப்பேற்றும் அருட்பதிகள் ஒவ்வொன்றும் அது எது என்றும் யதார்த்த கொண்டெறி மகா மகத்துவம் தரும் நம்
மகாமந்திர வேகத்திலும் தேவ தருவாகிய நம் மான்மீட்டிலும் தங்கள் அமுது நாவால் தந்த கமலபதி காரண்ய வாக்கியத்திலும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். சிம்மத்தின் கூர்மையான பார்வையுடன் எம் கிரந்தங்களை நோக்குங்கள் என்று ஒரு சபையில் தெய்வம் கொண்டிருக்கிறார்கள். ஆதி பிரம்ம விதியின் உத்தரவுபடி ஜீவதேக அந்த மூல பழமை பன்னாரமணி பெருங்கோள மெய்மையை தன்னெறியும் பிரம்ம தத்துவ அந்த ஞான பெருநிலையை எடுத்துக்கூறும் மெய்யமத தவறுப்பே அது வேதமாகும். ஆதியில் போட்டப்பட்டுள்ள பூட்டைகளை திறந்து ஜீவதேகத்தை உள்முகத்தை அழைத்துச் செல்லவே நம் வேதத்தை தெய்வம் நமக்கு மந்திர சுற்றாய் இழுத்து வந்திருக்கிறார். இதன் மூலமே நமது மூலமந்திரும் மகா சங்கல்ப மந்திரும் தீர்க்க உச்சரிப்பு எல்லாமும் கூட ஆகும். மூச்சோடா தவமும் இதாகும். பொற்புகு உட்பட கற்பக வேதமான நமது ஆதிமை உதய பூரணத்தை நமக்கு எதற்காக தந்தார்கள் என்றால், பொற்புகு உட்பட கற்பக வேதமான நமது ஆதிமை உதய பூரணத்தை எதற்காக தந்தார்கள் என்றால், நம்முள் உள்ள இறை வேதத்தை முன்முகப்பு அதிகாசனத்தில் நீ செல்வதற்கு என்று தங்கள் மான்மீட்டில் வந்திருக்கிறார்கள். ஜீவமூல வளநாட்டின் மந்திராலய செல் முன்முகப்பு அந்நிசவாச வேட கோடாளி ரூபமாகிய அகவிய அக்கோலத்தை தந்திருப்பது இவன் தன்னிடத்தில் அகமக அந்தரத்தில் இருப்பதாகிய அது அதை தன்னிலேயே திறந்து சந்தித்து வணக்கம் செய்யவே என்று வானத்தில் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். நமக்கு விஞ்ஞான திருபிரம்ம விதியினை எடுத்துக்கொள் நம் மெய்வழி வேதங்களை ஓதி வந்தாலே எல்லா செல்வ பிரகாசமும் நெறிநீதி அமல வாழ்வும் நமக்கு வந்து அடையும். வாக்கான வாக்கிது வாக்கான வாக்கிது மெய் வழி நூல் வாக்கின் சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கருத்தம் இதற்கு என்று மெய் நூலில் பாடுகிறார்கள். அந்த ஞான அருச்சொற்பத்தை ஆதி நாளில் போட்டிய சாட்சாத் ஸ்ரீமத் நாராயண பெருமானி இப்போது இன்று வந்து இந்த பூட்டை திறப்பித்து நமக்கு அளித்தார். அதையெல்லாம் நாம் நன்கு மனதில் படியும்படி எடுத்துவோதி வர வேண்டும் என்ற இந்த நிலையை பற்றி வேதத்தில் எடுத்து புரித்தார். பதுங்கியடா புல் விளங்கும் வினயமாய்ப்பான் பாலகனே நீயும் ஒரு சித்தனாவாய் என்று மெய்ய நூலில் பாடுகிறார். மாதவ பிரம்ம தூதுகளால் தான் பிரணவத்தை அவர் குருபோதம் வாயிலாக நமக்கு தெரிவித்து அதில் நம்மை ஆக்கவும் முடியும். உலகத்தடைந்து உயிரை அறியாக்கு உயிரினை காட்டுவார் உலகமே குருவரும். உலகத்தடைந்து உயிரை அறிக்காருக்கு உயிரை அறியாக்கு உயிரினை காட்டுவார் உலகமே பலன் என்கிறது அறிவுரிப்பாளர். இன்று வான்கண்ணி விராட்டவத்திற்கும் நமது பெருமான் மீது நாம் கொள்ளும் அன்பு பிடிப்பு என்பது பக்தியாக வைப்பாக மாறி நம்மை ஜீவதேகத்துக்கு ஒழுங்குமாக நம் நினைவினை செல்ல வைக்கும். உற்ற குருவாலே உள்ளுடம்பு அறிவார், உற்ற குருவாலே உள்ளடம்பு அறிவாய் என்று நமது வேதம் கூறும் செய்தியை திட்டமாக சத்தியமாக நாம் நம்ப வேண்டும். மெய்வேதம் ஓதுதலே நம் தவம் இயற்றுவதற்கான மகான்மிய அறஞ்செல் விருப்பை காட்டும். குருவரன் மீது நாம் கொள்ளும் பக்தி மேன்மையை தரும். நம் குரு பெருமான் தந்துள்ள அந்த மெய்வேத ஞான நூலில் வரும் நீதிப்பாக்களை நிதமும் நாம் காணும் பேரறிவு மட்டுமே நமக்கு தவாதிக்க வரத்தினை தரும் என்று உறுதியுடன் சத்தியமாக நாம் உணர்வோமாக முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம்.